அனைவருக்கும் ஆனந்த வணக்கங்கள். உங்களை சந்திப்பதில் ஆனந்தமே. இன்றைய ஆத்ம உபதேசம், ஆத்ம சரணாகதியே முக்தி. இதைப் பற்றி இன்று ஆழ்ந்து பார்ப்போம். சமுதாயத்துல, ஆன்மீகத்துல நிறைய கருத்துகள் சரணாகதி பற்றி வெளிப்படுத்துகின்றார்கள். சரணாகதியுடைய உச்சம் இந்த ஆத்ம சரணாகதி என்பது சொல்லப்படுகின்றது. ஒவ்வொரு மனிதர்களுமே ஆன்மீகத்துல பயணம் பண்ணும் பொழுது நிறைய அனுபவங்கள் நடக்கும். அதுல இறுதியாக ஒரு ஞானமடைந்த ஒரு ஆத்ம ஞானி எந்த நிலையை அடைகின்றார்? ஒரு ஞானமடைந்தவர் அப்படிங்கிற அர்த்தம், இந்த சரணாகதிங்கிற வார்த்தைக்கு மிக முக்கியமாக கனெக்ட் ஆகும். ஆத்ம சரணாகதினா என்ன? சரணாகதி என்பது உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா ஒப்படைத்தல். ஆத்ம சரணாகதி என்பது ஆன்மாவிடம் ஒப்படைக்கின்றேன் என்று சாதாரணமாக சொல்ல முடியும். இதை கொண்டு ஆழ்ந்து பார்ப்போம். நாம் மீண்டும் மீண்டும் சொல்வது, உணர்ச்சி முடிச்சுகளிலிருந்து விடுதலை அடைந்து உணர்வு நிலைக்கு நகர்வது. மொத்த மனித வாழ்க்கையின் சாரம், ஒரு மனிதன் மீண்டும் மீண்டும் பிறப்பதற்கான அடிப்படை காரணம், இது நன்கு ஆழ்ந்து புரிந்து கொள்ள வேண்டும். வாழும் பொழுது கர்ம வினைகளிலிருந்து விடுதலை அடைந்து பிறவா நிலை அடைவது லட்சியம். இதை நோக்கி நகராமல் மீண்டும் மீண்டும் ஆசைகளை அதிகப்படுத்தி உணர்ச்சி முடிச்சுகள் சிக்க சிக்க ஒவ்வொரு உணர்ச்சி முடிச்சுக்கும் ஒவ்வொரு பிறவியாக பிறந்து கொண்டே இருக்கின்றார்கள் மனிதர்கள். இது நடக்கும். அப்ப மொத்த வாழ்க்கை எதை நோக்கி இயங்குது அப்படின்னா, நான் என்கின்ற அகங்காரம் என்கின்ற உணர்ச்சி முடிச்சுகளிலிருந்து விடுதலை அடைந்து ஆனந்த உணர்வு என்கின்ற ஆத்ம நிலைக்குள் செல்வதுதான் வாழ்க்கையின் சாரம். இது ஒரு மனிதன் புரிந்தாலும் புரியாவிட்டாலும் இதை நோக்கி எடுத்து செல்லதான் செய்யும். அப்ப இந்த ஆன்மாவுடைய தன்மையில், இருப்பில் நோக்கி உணர்வதும் பயணம் செய்வதும் எதை குறிக்கின்றது என்று பார்ப்போம். இந்த ஞானத்தை நோக்கி நகரும் பொழுது பக்தி மார்க்கம், யோக மார்க்கம், இது மாதிரி நிறைய பயிற்சிகள் நோக்கி பயணம் செய்வார்கள். அப்படின்னு அர்த்தம், இறைவனை வெளிமுகமாக ரூபங்கள் மூலமாக பக்தி செலுத்துவார்கள். பிரபஞ்ச சக்தியை நோக்கி பிரார்த்தனை செய்வார்கள். இது எல்லாமே முதல் படி. எக்ஸாக்டா என்ன நடக்குது அப்படின்னா, இறுதியாக தன் உயிர்தான் கடவுள், ஆன்மானாலும் உயிர்னாலும் ஜீவாத்மானாலும் ஒன்றுதான், ஒரே அர்த்தம். இது மூன்றும் ஒன்றைதான் குறிக்கின்றது. சில பேர் உயிர்னு சொல்லுவாங்க, நான் ஆன்மா என்று சொல்கின்றேன். இந்த ஆன்மாவுடைய இருப்பு இதை நோக்கிதான் எடுத்து செல்கின்றது. இறுதியாக இந்த ஆன்மானாலும் கடவுள்னாலும் ஒன்றுதான். அது எப்படி ஆகும் என்று ஒரு கேள்வி எழும்பலாம். உங்களுடைய சரீரத்தை, மனித உடலை படைத்தது உங்க ஜீவாத்மா தான். உலகத்துல செயற்கையாக படைக்க முடியாத ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மனித சரீரம் தான்.
மனித சரீரத்தையே படைத்து இயக்குகின்ற சக்தி உயிருக்கு இருக்குது என்றால், உயிரை விட ஒரு மிகப்பெரிய சக்தி உலகத்தில் இல்லை. இந்த ஜீவாத்மாவை தான் நான் கடவுள் என்று சொல்கின்றேன், இறை சக்தி என்று சொல்கின்றேன், ஆனந்த சக்தி என்று சொல்கின்றேன். அப்படிப்பட்ட அந்த ஜீவாத்மா உங்களுக்குள் உயிராய் இறைவனாய் இருக்கின்றது. இறுதியாக நீங்கள் உணரப்போவதும் உள்முகமாக இறுதியாக இந்த ஆத்ம நிலையை உணர்வதுதான் சரணாகதி. இதுல ஒரு சப்ஜெக்ட் இதுல இருக்கு. நான் சொல்லிய போது ஆனந்தம் என்பதுதான் உயிரின் இருப்பு. இந்த ஆனந்தத்தை உணர்வதுதான் ஞானம் என்று சொல்கின்றேன். இந்த ஆத்ம சரணாகதினா என்ன அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் உண்டு. உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு மனிதன் தன்னுடைய இருப்பாகிய ஆனந்தத்தை உணர்கின்றார்களோ, இந்த ஆத்ம ஆனந்தத்தை உணர்ந்து இந்த ஆனந்தத்திலேயே ஒப்படைப்பதுதான் ஆத்ம சரணாகதி. இந்த சரீரத்தை படைத்த இந்த ஆத்ம சக்தி, ஆனந்த சக்தி என் வாழ்க்கை இயக்குகின்றது. இந்த ஆனந்த சக்தி தான் அனைத்தையும் நிகழ்த்துகின்றது என்று உணர்வுபூர்வமாக புரிந்து கொண்டு அந்த ஆனந்த சக்தியிடமே உங்கள் வாழ்க்கைக்கு என்ன தேவையோ, என்ன விடுதலை ஆகணுமோ, இது இரண்டையுமே, என்ன தேவை, என்ன விடுதலை அடைய வேண்டும் என்கின்ற இரண்டு சத்தியத்தையும் இரண்டு எதிர்பார்ப்பையும் உங்கள் ஆனந்த சக்தியுமே ஒப்படைப்பதுதான் ஆத்ம சரணாகதி என்று சொல்கின்றேன். இந்த ஆத்ம சரணாகதியே முக்தி என்கின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? இந்த முக்தி என்று சொல்கின்றேன் என்ன அர்த்தம் அப்படின்னா, முக்தி என்பது விடுதலை. இந்த ஆனந்த சக்தி தான் இந்த உங்களுடைய பிரார்த்தனை அனைத்தையும் நல்லா புரிஞ்சுக்கணும். சமுதாய வாழ்க்கையில் சமுதாயத்தில் வாழ்வதினால் இந்த மனம் சிலதை எதிர்பார்க்கும், சில விஷயத்தில் பயப்படும். இது போன்ற மன சஞ்சலங்களை எப்படி சரி செய்வது, இந்த மன சஞ்சலத்திலிருந்து எப்படி விடுதலை ஆகுவது என்கின்ற மிகப்பெரிய ஒரு கேள்வி உள்ளுக்குள் துவங்கும். இந்த மனம் எழுப்புகின்ற கேள்விகளுக்கு சரியான பதில் தான் என்ன? அந்த பதில் நமக்கு விடுதலை தருகின்றதா என்றுதான் அனைத்து மனிதனும் உலகத்தில் எதிர்பார்த்து கொண்டே தேடிக்கொண்டே இருக்கின்றார்கள். கடவுளை நோக்கி, குருமார்களை நோக்கி, பக்தியை நோக்கி எல்லாமே தன்னுள் எழும்புகின்ற கேள்விகளை முழுமைப்படுத்த முடியாமல் தவிக்கின்றது மனம். இதற்கு நேரடியான வழி என்ன? என் வாழ்க்கையில் நான் அனுபவத்தை வைத்து சொல்கின்றேன். உங்கள் ஆன்ம இருப்பில் ஒப்படைப்பதுதான், உங்கள் ஆனந்த சக்தியிடமே நீங்கள் சரணாகதி அடைவதுதான் நிரந்தரமான முக்திக்கான ஒரே வழி. இதன் மூலமாக நான் சொல்வது, உன் ஆன்மாவேதான் குரு, உன் ஆன்மாவேதான் கடவுள். குருவாய் இருந்து உன்னை வழிநடத்துவதும் உன் ஆன்மாதான். கடவுளாய் இறைவனாய் இருந்து உன் வாழ்க்கைக்கு தேவையானவற்றை தருவதும் அந்த ஆனந்த சக்தி தான் என்று சொல்கின்றேன். இதுதான் இறுதி தன்மை. உங்களுடைய எழும்புகின்ற கேள்விக்கு காரணமில்லாமல் குழப்பத்திலிருந்து வருகின்ற குழப்பங்களுக்கு நிரந்தரமான தீர்வு உங்கள் ஆனந்த சக்தி என்று எப்படி சொல்ல முடியும் என்பதை விளக்கமாக சொல்கின்றேன். ஆழ்ந்து கவனியுங்கள். வெறுமனே சாதாரணமாக நீங்கள் எழுப்புகின்ற சிந்திக்கின்ற கேள்விகளுக்கு மனரீதியாக பதில் கிடைத்தால் அது மனரீதியாக மட்டும்தான் தெளிவடைய முடியும். ஆனால் எழும்புகின்ற சந்தேகங்களும் கேள்விகளும் உணர்ச்சி முடிச்சிலிருந்து எழும்புகின்றது என்பதை ஆணித்தரமாக புரிந்து கொள்ள வேண்டும்.
உணர்ச்சி முடிச்சுகளினால்தான் அனைத்து விதமான சந்தேகங்களும், பயங்களும் உள்ளுக்குள் சிந்திக்க துவங்குகின்றது எண்ணங்கள், மனம். அப்ப அடிப்படையாக இருப்பாய் இருக்கக்கூடிய மனதின் இருப்பு இந்த ஆனந்த சக்தி இல்லாமல் உணர்ச்சி முடிச்சில் இருப்பதினால், அதற்கான தீர்வு உணர்ச்சி முடிச்சை கடந்த ஆனந்த உணர்வுதான் நிரந்தரமான தீர்வாக மாறும். இது மூலமாக இருப்பில் இருக்கக்கூடிய மேலோட்டமாக இல்லாமல் அந்த கேள்விகளுக்கான மூலத்தையே மாற்றுவது, உணர்ச்சிகளிலிருந்து உணர்வு நிலைக்கு நகர்வதுதான் ஆத்ம சரணாகதியின் முக்தி தன்மை. எங்கிருந்து எழும்புகின்றதோ அந்த உணர்ச்சியிலிருந்து விடுதலை அடைவதுதான் முக்தி என்று சொல்கின்றேன். அப்ப இந்த நிரந்தரமான விடுதலை என்பது எப்பொழுது ஒரு மனிதனுக்கு வருகின்றது என்றால், ஒரு ஆன்மீகத்தில் பயணம் செய்தாலும் சரி, ஒரு குருவாக பயணம் செய்தாலும் சரி, இறுதியில் தன்னுள் இருக்கின்ற ஆன்மாகவே, தன்னுள் இருக்கின்ற ஆனந்த சக்தி தான் வழிநடத்த துவங்குகின்றது. இதை நோக்கி உள்ளுக்குள் உணர்வாக ஒப்படைக்கும் பொழுது அந்த உணர்ச்சிகளிலிருந்து விடுதலை செய்து உணர்வாகிய ஆனந்த சக்தியில் நிலை பெற துவங்குகின்றது. இதுவே ஆத்ம முக்தி என்று சொல்கின்றேன். வெறுமனே மனரீதியாக விடுதலை அடைவது, எண்ணங்களிலிருந்து விடுதலை, அதற்கு ஒரு சாதாரணமான ஒரு கிளாரிட்டி கிடைச்சா போதும். ஆனா அந்த எண்ணங்கள் விடுதலை அடைவதனால் நிரந்தரமான விடுதலை ஒருபோதும் நடக்கப் போவதில்லை. காரணம், எண்ணங்களை இயக்குவதே உணர்ச்சிகள் தான். அந்த உணர்ச்சி முடிச்சுகளிலிருந்து சிந்திப்பதினால், கேள்விகள் எழும்புவதினால் அந்த உணர்ச்சி முடிச்சுகளே விடுதலை அடைய வேண்டும் என்பதுதான் நிரந்தரமான தீர்வாக மாறும். இந்த ஆத்ம சரணாகதியே முக்தி என்கின்ற வார்த்தைக்கு அர்த்தம், உங்கள் வாழ்க்கையில் சமுதாயம் சார்ந்து எந்த ஒரு சந்தேகமோ, எந்த ஒரு பயமோ, எந்த ஒரு உணர்ச்சிகளோ, குழப்பங்களோ ஏற்பட்டாலும் சரி, அல்லது ஆன்மீகம் சார்ந்து எந்த ஒரு சந்தேகங்களோ, குழப்பங்களோ, எண்ணங்களோ எழும்பினாலும் சரி, இரண்டையும் உங்க ஆனந்த சக்தியிடமே ஒப்படைத்து விடுங்கள். உங்க ஆனந்த சக்தியை உணர்ந்து அதனும் நீங்கள் சரணாகதி செய்யும் பொழுது அந்த கேள்விகள், உணர்ச்சிகள் கொந்தளிப்பிலிருந்து விடுதலை அடைந்து பரிபூரண நிறைவுக்குள் செல்வதுதான் பரிபூரண முக்தி என்று அர்த்தம். இதுதான் ஒரு ஞானியுடைய, ஒரு ஆன்மீகத்தில் பயணம் செய்யக்கூடிய ஒரு ஆன்மீகவாதியுடைய இறுதி பயணமாக இருக்கின்றது. எதையும் வெளியே தேட தேவையில்லை. உன் ஆன்மாவே உன் குருவாகவும் இறைவனாகவும் இருந்து உங்களை வழிநடத்தும். இதான் பரிபூர்ண நிறைவு என்று சொல்கின்றேன். நீங்கள் எல்லோரும் ஆத்ம சரணாகதித்துவத்தை நோக்கி நகருங்கள். இந்த பேரானந்த அனுபவம் உங்களுக்குள் நடக்கட்டும் என்று பிரார்த்தனை செய்கின்றேன். நீங்கள் எல்லோரும் ஆனந்தமாக வாழ்வீராக. மீண்டும் சந்திக்கின்றேன். ஆனந்த நன்றிகள்.